நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ராத்திரி நேரத்தில் கோயிலுக்குலாம் போவேனாப்பா. வீட்டிலே துண்ணூறு பூசிட்டு வெளியே கூட படுக்க வேணாப்பா, உள்ளே படுங்கப்பா. இல்லைப்பா, நந்திசாமி கூப்பிட்டா போகாமல் இருக்கக்கூடாது. நான் போயிட்டு வந்துடுறேன். போய் கோயில் வாசலில் படுத்துக்கிறேன்ப்பா. வேணாம்ப்பா. ஒன்றும் ஆகாதுப்பா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. போய் படு, போய் படுப்பா. ஐயா, கங்காணியரையா. சங்கு, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? ஐயா, வாழ வேண்டிய 2 உசுறு செத்து போச்சுங்கய்யா. என்னடா சொல்ற? யார் அவங்க? ஐயா, இந்த வாத்து கூட்டத்தில் இருந்தாங்களே வள்ளியும் வேலனும், அவங்க 2 பேரும் செத்து ஆத்தங்கர ஓரமா கிடக்குறாங்க ஐயா. ஐயா, போலீஸ் எல்லாம் வந்திருக்கியா, நீங்களும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கய்யா. ஐயா, இப்ப யோசிச்சு என்னையா பண்றது? நானும் எவ்வளவோ காலமா சொல்லிட்டு இருக்கேன், ராத்திரி ஆனா நந்திசாமி எந்திரிச்சு ஊருக்குள்ள நடமாடுதுன்னு. ஐயா, நேற்று ராத்திரி கூட நான் என் கண்ணால நந்திசாமியை பார்த்தேன் ஐயா. ஐயா, இவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க ஐயா, அதனால தான் நந்திசாமி இவங்க 2 பேரையும் கண்டிச்சிருக்கீங்க. ஐயா, சீக்கிரம் வாங்கய்யா. சரி, நீ போ, நான் வரப்போ. ஐயா, வந்துருங்கய்யா. கண்காணி, வாழ வேண்டிய 2 உயிர் போக போகுது, காப்பாத்துக்குன்னு சொன்ன, காப்பாத்தாம விட்டுட்டியே கங்காணி.
ஊருக்குள்ள தொடர்ந்து அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா வாழ்ந்துகிட்ட குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் சாக போறான். முடிஞ்சா அவனையாவது காப்பாத்துங்காணி. யோ என்ன நடந்து கரெக்டா சொல்லியா? என்ன நடந்துன்னு விவரமா சொல்லியா? ஆமா, நீ அதை பாத்தியா? இல்லைங்க. சொல்லு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. ஊருக்காரங்க சொல்லிதான் எனக்கு கூப்பிடுறேங்க. ஏய் அழாத, பேசாம இரு. என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. ஐயா, இந்த சாவுக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் இல்லையா? சொன்னதே சொல்லிட்டு இருந்தா பிச்சிடுவேன். ஐயா, எங்க ஊர் ஆத்தா மேல சத்தியமா சொல்றையா, இந்த புள்ள சாவுக்கு எங்களுக்கு சம்மதமே இல்லையா? நான் சொல்றத நம்புங்க ஐயா. உன் தங்கச்சி தானே? ஆமாங்க சாமி. அவ என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் அவளை என் பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்தேங்க. எங்க ஆத்தா அவளை பெத்து போட்ட உடனே செத்து போயிட்டா. அவளை நான் ரொம்ப பாசமா வளர்த்தேங்க. என்ன மாதிரி நாடோடி பொழப்பு அவளுக்கு வேணான்னுதான் டீக்கடை சாமி அவளை கட்டிக்கிறேன்னு சொன்னோன்னு சம்மதிச்சேங்க. ஆனா அந்த பாவி இப்படி இந்த வேலை பையன் மேல உசிரியே வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சுங்க. ஏய், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லு. ஐயோ ஐயா, சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா. 6 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட. முருகன் அவளை கட்டிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவளை கொன்னுட்ட. உனக்கு கடிக்காதது யாருக்கும் கடிக்க கூடாது, அப்படிதானே? ஐயா, அந்த டீ கடை அண்ணாச்சி தான் அந்த புள்ள மேல ரொம்ப உசுரா இருந்தாருயா. நான் கூட அந்த புள்ள மேல ஆசைப்பட்டேன்னு சொல்லி துட்டை கொடுத்து மிரட்டி என்னை ஊரை விட்டு போடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இந்த வேலை மையம் தான் குறுக்க வந்தான்னு சொல்லி இந்த அண்ணாச்சி தான் ஏதோ போட்டு தள்ளியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய மூடு, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவான். ஐயா, அந்த பந்தா முருகன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாருங்க ஐயா. இந்த ஊர்ல முன்ன மாதிரி சாமி பக்தி எல்லாம் இல்லைங்க ஐயா. எல்லாமே குறைஞ்சு போச்சு. இந்த பசங்க காதல் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட இடத்துல சுத்தி இருப்பாங்க. நந்தி சாமி எதிர்க்க வந்திருக்கோம், அதை பார்த்து பயந்து செத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா ஏற்கனவே நீங்க வடிவுப்பாட்டிய மட்டும் போனீங்கல்ல, அங்க போங்க, அவங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. பாருப்பா, ஏன்பா சாமி மேல அபாண்டமா பழிய போடுற? ஐயா, மெய்யாலுமே இது தற்கொலை தாங்க. என்ன சொல்றீங்க? ஆத்தங்கர ஓரமா எனக்கு ஒரு வயக்காடு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு மருந்து தெளிக்க பூச்சி மருந்து பாயலடால் வாங்கிட்டு வந்தேன். மருந்து தெளிச்சிட்டு இந்த வடப்பை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஐயா. அதை குடிச்சிட்டு தான் 2 பேரும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. மெய்யாலுமே தற்கொலை தாங்க. ஐயா, என் தங்கச்சி உடம்ப எங்க கிட்ட கொடுத்துருங்க ஐயா. ஐயா, எங்க முறைப்படி சாங்கியெல்லாம் செய்யணும் ஐயா. கண்ணி கழியாம செத்துருக்கா ஐயா. அப்படி எந்த சாங்கியமும் பண்ணலன்னா என் தங்கச்சி பேயா அலைவாயா. நீ கேட்டாலாம் கொடுக்க முடியாது. ஊர்ல யாரா பெரிய மனுஷனை கூட்டிட்டு வா. ஐயா, இந்த ஊர்ல எந்த பெரிய மனுஷன் எங்களுக்கு தெரியாது ஐயா. ஐயா, தவசி ஐயா ஊர்ல தான் இருக்காரு, நான் கூட்டுறேங்க. போஸ்ட்மார்ட்டம் முடியட்டும், அதுக்கப்புறம் கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. வரையா ஐயா, என்ன? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த முருகேசன் சாவறதுக்கு முன்னால, இந்த வளையல்காரன் சாவறதுக்கு முன்னால இந்த சூதாடி சித்தம் உடுக்கடிச்சு சொன்னானுங்க ஐயா. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் செத்து போயிட்டாங்க. இப்போ கூட பாருங்க, வாழ போற 2 உயிர் சாக போகுதுன்னு சொன்னா கரெக்டா செத்துட்டாங்க ஐயா. இந்த விஷயத்தை எல்லாமே இந்த ஊருக்குள்ள அவன் யாருக்கிட்டையுமே சொல்றது கிடையாது ஐயா. நேரா கங்காணியார் வீட்டாண்ட போய் அவர்கிட்ட தான் சொல்றான் ஐயா. இந்த கங்காணியாருக்கும் இந்த சூதாடி சித்தனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு ஐயா. இதுல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அதை நீங்க தான் ஐயா கண்டுபிடிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் நான் இங்க நின்னு.
பட்டாளத்தார வாங்க கங்கண்ணே, வாங்க. வாழாது வாழ்ந்த எங்கள் அக்காவோட வாழ்க்கை 4 சட்டத்துக்குள்ள அடக்கி வச்சு பார்த்தீங்களா? வருத்தப்படாதீங்க. சரி, என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. கடைசியில் அந்த சித்தன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பார்த்தீங்களா? எதை சொல்றீங்க? வாழ வேண்டிய 2 உசுறு போகுதுன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொன்னேனே, அவன் சொன்ன மாதிரியே வாத்து கூட்டத்தில் 2 உசுறு போயிருச்சே. நானும் கேள்விப்பட்டேன். என்ன செய்யறது, நடக்க வேண்டியது நடந்து போச்சு. அந்த சித்தன் சொன்னதெல்லாம் பலிக்குது பட்டாளத்தார. அவங்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. என்ன நீங்க அந்த சித்தம் ஒரு கிறுக்க ஏதோ வளர்னா அது எப்படியோ நடந்து போச்சு. உடனே நீங்க அவனுக்கு ஏதோ சக்தி இருக்கு, அவன் சொல்றதெல்லாம் நடக்கும், அவன் ஏதோ பெரிய தெய்வ பிரிவின்னு கதை கட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. நல்ல சிவம், நீ நினைக்கிற மாதிரி அந்த சித்தன் கிறுக்கன் இல்லை. அவன் சொன்னது ஒன்றொன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அவன்கிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். சரி நம்புங்க, நான் என்ன செய்ய முடியும்? அப்பா, அந்த வாத்து கூட்டத்திலேருந்து 4-5 பேர் வந்திருக்காங்க. இந்த ஊரை வேற பெரிய மனுஷங்க வந்து சொன்னாதான் பாடியை கொடுப்போன்னு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரா, உங்களை கூட்டு போக வந்திருக்காங்க. கண்ட நாய்கள் வந்து கூட்டம் போயிடணுமா? ஊருக்குள்ள எவனா வந்து தண்டு போடுவான், எவனா உதவி செய்வான், எவனை என்ன வந்து கேட்க மாட்டான். ஏதாவது கிழவு உழுந்த மட்டும் இங்கே வரணுமா? நான் போய் நிற்கணுமா? சரி விடுங்கப்பா, எந்த இருந்தாலும் நம்ம ஆண்டி வந்தவங்க நம்ம தானே உதவி பண்ணணும். நீ போயிட்டு வாப்பா. காரியம் முடிஞ்ச கையோட ஊரை காரியம் பண்ண சொல்லு. கொஞ்சம் ரோசி, ஏழைங்கப்பா, ஏதாவது செலவு தேவைப்படும், கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பு. கையோட ஊரை காலி பண்ண சொல்லு. பட்டாளத்தார, நடந்த சம்பவத்தை பார்த்தா ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? ஆமா, ஊருக்குள்ள இருக்கிற பசங்க 2 பேர் செத்து போயிருதா? ஏதோ ஒரு நாடோடி கும்பல் நம்ம ஊருக்கு வந்துச்சு, அந்த சித்தன் சொன்னது அவங்க தலையில போய் விடிஞ்சுது. என்ன அப்படி சொல்றீங்க? அதுவும் மனசு உசுறு தானே. பாவம், எந்த ஊர்ல வந்து சாடணும் தலை எழுதி இருக்கு. வயசு பிள்ளைங்க ஒருத்தர் ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா அதனால ஏற்பட பின்விளைவை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க பண்ணேன். சரி தவசி, நான் வரேன், நேரமாச்சு. வரேன் பட்டாளத்தார. சரி ஏ தவசி, ஒரு நிமிஷமா வந்துடுறேன். கங்காணியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். வாழ வேண்டிய 2 உசுறு போயிடும்னு சூதாடி சித்தன் சொன்னா, அது நடந்துடுச்சு அப்படின்னா அண்ணாமலை அவ்வளோ நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? ஒரு அபிப்பிராயம் கேட்குறேன். தவசி, நீங்க என்ன இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுல நான் தீர்மானமா இருக்கேன். உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறேன். சூதாடி சித்தன் சொன்னது நடந்துருச்சு. வாழ வேண்டிய 2 உசுறு போகும்னு சொன்னா போயிருச்சு. ஆனா நாடி ஜோசியம் உங்க அப்பா கிட்ட சொன்ன வார்த்தை, அண்ணாமலை யாரை விரும்புகிறாளோ அவனைத்தான் அவ கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணாமலைக்கும் உங்க குடும்பத்துக்கும் உள்ள உறவு மொத்தமா அந்து போயிடும். அந்த வார்த்தை இன்னும் அப்படியே இருக்கு, ஞாபகத்தில் வச்சு. இலை மாப்பிள, ஏய் எழுந்திரியா. ஆமாம்ல, என்ன உன் பேச்சை கேட்டு நான் அவமானப்பட்டு நிக்கிறேன், நீ இங்க கும்பகர்ற மாதிரி தூங்கிட்டு இருக்கியா? சரி உட்காரு மாப்பிள. அட உட்காரு. என்ன இல்லை மாப்பிள, அன்னைக்கு நீ தியேட்டர்ல கொடுத்த ஐடியாவை வச்சுதான் நான் அந்த பார்கவிட்ட போய் பேசினேன். இப்ப காரியமே கெட்டு போச்சையா. என்ன நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா வாசியா பாருகிட்ட. அடா ஆமையா, நீ சொன்ன மாதிரியா பார்கவி கிட்ட அண்ணாமலை உலகநாத காதலை பத்தி எடுத்து சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. அந்த மலையாள பெருச்சாலையும் கவர்ச்சி கிளவியும் என்ன பேசி தொலைச்சாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கவர்ச்சி கிளவி குரல் மட்டும் கேக்குது. மாப்பிள,
நீங்க உடனே தவசியும் பட்டாளத்தான் நீங்க கூட்டிக்கிட்டு வாங்க, உடனே அண்ணாமலை உலகநாதன் கல்யாணம் நடக்கணுங்கிறாங்க. இப்போ கல்யாணம் நடந்துரும் போல இருக்கேயா? நடக்கட்டுமாப்ல, அதுவும் நல்லது தானே. யோ, என்னையா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, கல்யாணம் நடந்தா உங்க அத்தை வீட்டு விட்டு வெளியில் வரணும்ல. வந்தா வெளில வந்து என்ன நடக்குன்னு பாப்பாங்கல்ல. கல்யாணம் தானே நின்று போகுது, அப்படி நிக்கலையா? நான் நிறுத்துறேன், ஒரு வெடி வச்சுக்கிறேன், ஒரே போட போட்டு மொத்த பேரையும் தீத்து கட்டிடுறேன். பூரா சுத்தம் உனக்கு. என்ன சொல்ற முருகா? அன்னைக்கு நீ சொன்ன ஐடியாவை கேட்டுதான் பார்கவி கிட்ட உலகநாத அண்ணாமலை காதலை பத்தி சொன்னேன். இன்னைக்கு அது கல்யாணத்துவரில் வந்து நிக்குது. எனக்கு அந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாது. எனக்கு சொத்தை பத்தி கவலை இல்லை. இப்ப நீ கொடுக்கிற ஐடியாவை மீறி அண்ணாமலை உலகநாதன் கல்யாணம் நடந்து எங்க அத்தை குடும்பமும் பட்டாளத்தான் குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தது. மவனே, இப்ப சொன்னியே ஒரு வெடி, அதை நான் உனக்கு வைக்க கூட தயங்க மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்க. போயிட்டு வா மாப்பிள்ள, ஒன்றும் கவலைப்படாத. அண்ணே, கோமதி அண்ணா, தியேட்டருக்கு போறதா நானும் வரேனே. போடா. ஏண்ணே, என்ன கோமதி அண்ணா ரொம்ப சூடா போறாரு? கோமதி முழுசா நம்ம வலையில விழுந்துட்டான்டா. அண்ணாமலை உலகநாதன் கல்யாணம் நடக்க போகுது. அதை கோமதியை முன்னால நடத்த வைக்க போறான் பாரு. ஏதோ வெடிகுண்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களே. வைக்கிறேன். கல்யாணம் தனிக்கு வைக்கிற பாம்புல பட்டாளத்தான் குடும்பம் காந்திமதி குடும்பம் ரெண்டு வெடிச்சு செதற போகுது பாரு. சொத்து பூரா நம்ம கைக்கு வரப்போகுது. அப்போ கோமதி அண்ணன் கதி என்ன வருது? அவன் ஒரு ஆளாடா, ஒரு சின்ன பாம்பை கையில எடுத்து இதை பாரு மாப்பிள்ள தேங்காய் அப்படின்னா திறந்து பார்த்து அவனே செத்து போயிடுவான். சுபையா, ஐயா, 2 நாளா இந்த பக்கமா நாளை கிழமை எங்க போயிருந்தேன்? 2 நாளாவா? என் நேற்று தான் வரல, நீ கொஞ்சம் லேட்டா வந்தேன். அப்படியா? இந்த சுபையா, ஊருக்குள்ள ஏதோ பேசுறாங்களா? எதை பத்தி? அது வந்து நம்ம குடும்பத்தை பத்தி ஏதோ பேசுறாங்களா? ஐயா, நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறது எவனுக்கே யோக்கியது இருக்குது? பல்லு மேல நாக்க போட்டு பேசுறவங்களா? அப்படி பேசுறவங்க கூட அவங்க நாக்க அறுத்துற மாட்டேன். அறுத்து ஐயா, உங்களுக்கு என்னையா குறைச்சல்? மணிமணியா பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கீங்க, நீங்க ராசா மாதிரியா? அதுக்கு இல்லையா, ஒரு வயசு வந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம் இல்லையா? அதை பத்தி எவனாவது ஏதோ பேசிட்டு போகணும். ஐயா, திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணாமலை நெருப்பு மாதிரி தெய்வ குழந்தை, அதுகிட்ட யாரும் நெருங்க முடியாது. ஐயா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நான் ஜாக்கிரதையா இருக்குமா? எதுக்கு? நான் என்ன தப்பு பண்ண? எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற? இல்லை, இப்ப தப்பு பண்ணலாங்க. முன்னால பண்ண தப்பு இப்ப பயமுறுத்துது. என்ன சொல்ற நீ? ஆமையா, தவசியாவுக்கு அந்த அம்மா விஷயம் அரசல் புரசலா தெரிஞ்சிருக்கும் போது என்ன தலையில புள்ளி தூக்கி போடுற? ஆமையா, அடிக்கடி அந்த அம்மா பத்தி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்யா. தவசியா எங்க போயிருக்கிறாங்க? ஏதோ இப்போ பால் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு போனா, அங்கதான் போயிருக்கோம். சரியா, நான் வரேங்க. வரும். இந்தாங்கப்பா காப்பி. என்னப்பா ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் ஒன்று கேட்கலாமா? ம், நீ என் பொண்ணு தானே? ஆமாப்பா. அண்ணாமலை, உனக்கு அடிப்படையில் வேலை இருக்குல்ல, நீ போய் பாரு. இல்ல அப்பா ஏதோ நான் கேட்கணும். பேசிக்கிறேன். போ. என்ன மாமா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே நாசமாக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல ஒரு அப்பா தான் பொண்ணுகிட்ட கேட்க கூடாத கேள்வியை கேட்க போறீங்களா? பாருங்க, அண்ணாமலையை நீங்க பெத்திருக்கலாம், ஆனா அவ நான் வளர்த்த பொண்ணு. என் பொண்ணு எந்த காலத்திலும் எந்த வித தப்பும் பண்ண மாட்டா. அவளால இந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் கெட்ட பேரும் வராது. இந்தாங்க, பிடிங்க.
இன்னமும் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி பேசுகிறேன். அன்னைக்கு உங்கள் கன்னத்தை பிடிச்சி நெரிச்சேன். ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன். ஒரு படித்தவனா ஒரு டாக்டரா அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க போல இருக்கு. நான் வேணா வண்டியில் இறக்கி விட்றேனே. இப்போ கூட ஆஸ் அ ஃப்ரெண்ட் உங்களை கேட்குறேன், வாங்க. உங்க மனசுல என் மேல காதல் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதான் பஸ் ஸ்டாண்ட்ல யாரோ நிக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு போகாம கார்ல கொண்டு விடுற வான்னு கூப்பிடுறீங்க. அன்னைக்கு உங்க மனசுல ஏதோ வேதனை இருந்திருக்கும். அதான் என் மேல கோவப்பட்டீங்க. நான் தப்பா எடுத்துக்கல. இப்போதான் சொன்னேன் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி பேசுகிறேன்னு. இப்போ கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா ஐம் சாரி. நான் வரேன். ஒரு நிமிஷம். நீங்க யாரை காதலிக்கிறீங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. நீங்க ஏன் கழுத்துல தான் தாலி கட்ட போறீங்க, ஏன் கூட தான் வாழ்க்கை நடத்த போறீங்க. எந்த அண்ணாமலை வந்தாலும் இது தடுக்க முடியாது. நான் சாமி அண்ணாமலை சொன்னேன். என்ன பேசாம போறீங்க? இதே இடத்துல ஒரு ஆம்பளை இருந்திருந்தானா இங்கே கொண்டு போட்டிருப்பேன். நான் ஏதாவது தாறுமாறா பண்ணி மறுபடியும் உங்ககிட்டயே மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வேண்டான்னு தான் பேசாமல் போகிறேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நான் விட மாட்டேன். அப்படியே நான் விட்டாலும் உங்க கூடவே இருக்கிற எங்க அண்ணன் உங்களை விட மாட்டாரு. அண்ணனா? ஒரு அண்ணன் இல்லை, 3 அண்ணன் இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க. இப்ப போங்க. நம்மள விசாலம் குடிக்கவும் தண்ணி கொண்டு வா. இந்தாங்க மாமா தண்ணி. கோயிலுக்கு போயிட்டு வரமா? அவளையும் கூட்டிட்டு போ. சரிங்க. இந்த பாருமா, இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே அண்ணாமலை கிட்ட தான் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே எடுத்து சொல்லு. புறப்படு. மறந்துடுறேன் சொன்னேன். இப்ப மறக்காம இருக்க. என்னால முடியல அண்ணி. சரி வா போலாம். வா. ஏன் இங்கே நின்னுட்ட? வா உள்ள. நீங்க போய் சாமி கும்பிடுங்க. தபார், ஆச்சி செத்ததுக்கோ சாமி கும்பிடுறதுக்கோ என்ன சம்பந்தம்? சாமி என்ன பண்ணுச்சு? வா வந்து சாமி கும்பிடு.
ஆச்சி இறக்கறதுக்கு முன்னாடி நான் குழந்தை, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. நல்லவளா வாழ்றதுக்கு சாமி கும்பிடணுன்ற அவசியம் இல்லை அண்ணி. அப்ப எனக்கு சாமி கும்பிடணுன்ற அவசியம் இருந்தது, கும்பிட்டேன். இப்ப எனக்கு அந்த அவசியம் இல்லை. மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா நான் சாமி கும்பிடுறேன். இப்ப நீங்க போய் கும்பிடுங்க போங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க என்னமோ இப்ப வேலைக்கு போறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்ன காரணம்? பஸ்ல போறதுக்கு இப்ப காசு இருக்கு, அதான் போல. எனக்கு புரியல. அன்னைக்கு உங்க வீட்டு வாசல நான் நின்னப்போ ஒசரத்துல நின்ன பஸ்க்கு காசு வேணுமான்னு கேட்ட அவமானப்படுத்தினல. இப்ப பஸ்ல போறதுக்கு காசு இருக்கு, அதான் வேலையை விட்டு நின்னுட்டேன். என்னை பத்தி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. உங்களை வேதனைப்படுத்தணுன்றதுக்காக நான் அப்படி சொல்லல. உங்க மேல பாவப்பட்டுதான். என் மேல பாவப்படுறதுக்கு நீ யாரு? என் கூட சண்டை போடணும்னு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. நெல்ல, நீ போன சொன்னா போறதுக்கு நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இந்த கோவில் ஒண்ணுதுங்கிற திமிரா? இது வரைக்கும் நான் அப்படி பேசல. அப்படி பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. திமிர? ஆமா, எனக்கு திமிருதான். உங்க அப்பா போட்ட சோத்தை நான் தின்னல, அதான் என் உடம்பு முழுக்க திமிரு. ஏன் சிரிக்கிறீங்க? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதான் சரி. அப்படின்னா நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது. நான் சின்ன பொண்ணுதான். உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும். என்ன வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி திருப்பி பேசுற? உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற சந்தோஷமா? என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, அதான் உங்க 2 பேரோட காதலை பார்த்து சந்தி சிரிக்குதே. உலகநாதன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அதை சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்க போறதே நான் தான். என்ன சொன்ன? உன்னை பார்த்தது, பழகுனது எல்லாம் நடிப்பு. உங்க 2 குடும்பத்துல பகை இருக்குல்ல, அத பழி வாங்கதா உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. மன வர வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு முன்னால ஓடி போயிடுவாரு. அதை பார்த்து நீ அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிப்பேன். அவரை நம்பாத, மறந்துடு. இப்படி காது குத்துற மாதிரி என்கிட்ட பேசினா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னையும் உலகநாதனையும் பிரிக்க யாராலையும் முடியாது. எனக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு நீங்க கட்டாயம் வரணும். வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அவர் என் கழுத்துல தாலி கட்டுறதை உங்களுக்கு பார்க்க பிடிக்கலனா தெருவுல நின்னு பாரு. அங்க விழற எச்சலைய பொறுக்கி தின்னுட்டு போ. இத நான் திமிர்ல பண்ணல, தைரியத்துல பண்றேன்.
இந்த நந்தி மேல சத்தியமா சொல்றேன்டே, உனக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ உயிரில்லாத நந்தி மேல சத்தியம் பண்ணிருக்க. நான் உயிருள்ள மனுஷங்களை நம்புறவன். மனுஷங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கும் உலகநாதனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். என்ன உங்க அண்ணன் வந்து நான் போயிட்டேன்னு சொல்லு. எங்க போற? எங்கேயோ போற? உங்க ரெண்டு பேரையும் பெற்றதுக்காக நான் ஆத்துலயே குளத்துலயே ஒன்று செத்துக்கணும். என்னடா எங்க போறேன்னு கேக்குறல்ல? ஏண்டி அண்ணன் தங்கச்சி சேர்ந்துட்டு அண்ணாமலை வாழ்க்கையை பாழாக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க? விடு. மத்தவங்களை அழ வச்சுதானே உனக்கு பழக்கம். நீ எது கழுவுற? என் கையை விடு. இல்லம்மா, அண்ணாமலை என்னை விட 4 வயசு சின்னவன் இல்ல. அவன் என்ன கையை நீட்டி அடிச்சுட்டாமா. எது கிடைச்சா? நீ அவ அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிருப்ப. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அண்ணாமலை அது மாதிரி பொண்ணு கிடையாது. என்னம்மா நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னை விட சின்னவ, அவளுக்கு கல்யாணமா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது யாரு தெரியுமா அவ கல்யாணம் பண்ணிக்க போறா? நான் விரும்புற அந்த உலகநாதனை. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் நீ நினைச்சு பாரு. விரும்புறவ நமக்கு கிடைக்கலனா எவ்வளவு வேதனையா இருக்கும்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியுமா? ஆமா, நீ என்ன தனியா விட்டு போயிட்டா எனக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவாங்க? சொல்லு சாந்தி. உன்னோட அழுகைக்கெல்லாம் உங்க அண்ணன் மயங்குவான். நான் மயங்க மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். டி உன்னை பெத்தவனா உடனே என்னம்மா அண்ணாமலை வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தவிர நான் நீ பெத்த பொண்ணு என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சியா? ஏமா அப்படி நினைச்சிருந்தா இப்படி என்ன விட்டுட்டு போவியாமா? ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. அண்ணாமலை கல்யாணம் கட்டிட்டு புருஷனோட சந்தோஷமா இருக்க போறா. நீ உன் கோபத்தாலையும் அகங்காரத்தாலையும் ஆத்திரத்தாலையும் திருவா நாய் மாதிரி அலைய போற. உடு என்ன. உருடி போவாதுமா. அம்மா போவாதுமா. கண்ணீருக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். உடு. போவாதுமா. போறியா? போ. நான் அந்த பட்டாளத்தார் வீட்டுக்கு போவேன். நீ பஸ் ஸ்டாண்ட் வரையும் தான் போயிருப்ப. நான் பட்டாளத்தார் வீட்டுக்கு முன்னால போய் நிப்பேன். யோ பட்டாளத்தார வெளியே வாயான்னு கத்துவேன். வெளியே வரல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வீசுவேன். இது தாயா உன் பொண்டாட்டி, நானும் நீ பெத்த பொண்ணு தாயான்னு கூச்சல் போடுவேன். சட்டையை பிடிப்பேன். நியாயம் கேட்பேன். எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா அந்த அண்ணாமலை கல்யாணம் பண்ணியான்னு கேட்பேன். அண்ணாமலை மேடையில உட்கார்ந்தா நான் முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு போவேன். கைய பிளேட்ல அறுத்துக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க முன்னால போய் நிப்பேன். அவங்க கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அதே மனை மேடையில நான் தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டு தொங்குவேன். கல்யாணத்தை நிறுத்துவேமா? நிறுத்துவேன். கல்யாணம் நின்றுடுச்சு. அந்த அவமானம் தாங்காம மொத்த பட்டாளத்தார் குடும்பமும் தற்கொலை படிப்பாங்க. தற்கொலை படிக்க வைப்பேன். நீ இப்படி பஸ்ல போவ, ஒரு பக்கம் அந்த குடும்பம் சுடுகாடுக்கு போயிட்டு இருக்கும். அத்தனையும் நான் செய்வேன். என்னை பத்தி தெரியும் சொன்னல தெரிஞ்சுக்கோ. இதுவும் கேட்டுக்கோ. இது அத்தனையும் நான் செய்வேன், செஞ்சு காட்டுவேன். நீ வாசப்படி தாண்டுனா போ. போமா போ, நிக்காத போ.
கிளம்புறியா? ஆமா சாமி, பஞ்சம் பிழைக்க வந்து எங்களுக்கு இடமும் கொடுத்து ஆதரவும் கொடுத்தீங்க. இப்ப எல்லாத்தையும் இடது விட்டு ஊரை விட்டா போறோம் சாமி. சாமி, நீ வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணும் சாமி. என்னையா சொன்ன? இந்த ஆளையா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். எந்த பிள்ளைலையே ஓட்ட இருந்த பிள்ளைங்கள இப்படி போசக்கிட்டு வாரி கொடுத்துட்டு போறமே, அதுக்கு காரணமே இந்த ஆள் தானையா? நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் தங்கச்சி அப்படி கல்யாணம் ஆகாம கண்ணு கல்யாணம் செத்து போனாலும் அப்படிதான் நீயும் சாவ. அந்த சொடல மனசாமி உனக்கு கூடிய சீக்கிரம் கூலி கொடுக்கும். நீ செத்து போயிருவையா? நீ நல்லா இருக்க மாட்ட. என்ன பிள்ளை நீ? வண்டியில ஏறு பிள்ளை. மூளை எல்லாம் பெசு போச்சு உனக்கு. ஏறு பிள்ளை வண்டியில. யாருக்கு எது பேசுறது தெரியாம. சும்மா வண்டி எடுப்பா, ஓட்டுப்பா. டேய், ஏன்டா தனியா விளையாடிட்டு இருக்க? என்னோட விளையாட யார் இருக்கா? ஏன் அண்ணாமலைக்கு என்னாச்சு? அண்ணாமலை முந்தி மாதிரி இல்ல. என்னோடலாம் விளையாடவே மாட்டேங்கிறா. அவ பிரம்ம பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கா. அண்ணாமலை, ஏன் இவன் கூட விளையாட மாட்டேங்கிற? எனக்கு விளையாடுறதுக்கு பிடிக்கல. அப்பா, நாங்க பால். எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நானே அழிக்கணும். அப்படி வச்சுட்டு போ. ஏன் என் கையால வாங்கி குடிக்கூடாதா? நான் என்ன அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேனா? என் கையால வாங்கி குடிச்சா அது உங்களுக்கும் வந்துருமா? வச்சிட்டு போன்னு சொல்றல்ல. உங்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா உங்க பொண்ணு நான், எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? இத நீங்க என் கையால வாங்கி குடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னங்கப்பா, குடிங்கப்பா, குடிங்க. மாமா, வாங்கிக்கங்க மாமா, வாங்கிக்கங்க. பொடி. என்னாச்சு மாமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் இன்னும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்லம்மா, இந்த வீட்டுல உன்னை நம்பாம வேற யாரும் நம்ப முடியும்? உன்னையும் தவசியம் தான் இந்த வீட்டுல ரெண்டு தூண்களா நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் எல்லாரும் ஒரே சோகமா இருக்கீங்க? ஆட்சி செத்ததுல இருந்தே
இந்த வீட்டில் இருந்த சந்தோஷமே போயிடுச்சு. அது சரி, நம்ம பண்ணுற தப்பெல்லாம் பூதாகாரமாக உருவெடுத்து சில சமயம் மனசை போட்டு குழப்பத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் ஆகணும். இந்த பாரு, ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்க, சந்தோஷங்கிறது வெளியே எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கு. பொழுதுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தே அப்படி. வீட்டில் கார் இருக்கு, இந்த பிள்ளைய கூட்டி திண்ணவேல போய் படம் பார்த்துட்டு வரலாம். இல்லை சுமதி வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கூட்டி போயிட்டு வரலாம்ல. அவளே 1008 மாமியார் பிரச்சனையில் இருக்கா. கௌரி சங்கர் பரீட்சை எழுத மெட்ராஸ் போயிருக்கான். இதில் நான் வேற இவளை அங்கே கூட்டு போகணுமா? அட, நீ போய் 4 வாரத்துக்கு ஆதல் சொல்லிட்டு வரலாம்ல. தேவையில்லாம நாம எதுக்கு அவ குடும்ப பிரச்சனையில தலையிடணும்? சரி, நீ போகண்டா, நான் போயிட்டு வரேன். நீங்க எதுக்கு சுமதி வீட்டுக்கு போகணும்? பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அண்ணாமலை வேற, சுமதி வேற இல்லை. 2 பேரும் ஒண்ணா படிச்சவங்க. அவளும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். அவளுக்கு ஒரு கஷ்டங்கிற போது 4 வார்த்தை ஆதல் சொன்னா குடிய மொழி போகு. பெருசா பேச. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.